நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் எஸ்கேபி கல்வி குழுமங்கள் சார்பில் 5000 மாணவ மாணவிகள் இணைந்து ஒரே நாளில் 5 லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்து சாதனை படைத்தனர். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து 1 கோடி விதைப்பந்துகள் தயாரித்து இயற்கையை அர்ப்பணித்து மழை வளம் பெருக்கும் திட்டத்தினை தன்னார்வலர் அமைப்பு மூலம் செயல்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் தனியார் கல்வி குழுமத்தின் சார்பில் சுமார் 5000 மாணவர்கள் இணைந்து 5 லட்சம் விதைப்பந்துகளை ஒரே நாளில் தயாரித்து சாதனை படைத்தனர். வேம்பு, மா, புங்கை, புளி, நாவல் உள்ளிட்ட பல்வேறு விதைகளை கொண்டு விதைப்பந்துகளை தயாரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் திவாகரன், செல்வி திவாகரன், ஆசிரியர்கள் சுடலையாண்டி பிள்ளை, பாலா பெஞ்சமின், பேராசிரியர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் தலைமுறையினருக்கு ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யவே இந்த முன்னெடுப்பு முயற்சி என மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு வெப்பமயமாகுது என்று அதை நம்ம ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு ஆக்சிஜன் இந்த பூமியிலேருந்து எடுக்கிறோமோ அதை விட அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கணும். அதற்காக இந்த குழந்தைகளை நாங்கள் ஒரு மோட்டிவேட் பண்ணி குழந்தைகளே நிறைய விதைகளை கொண்டு வந்து இன்னைக்கு 5 லட்சத்துக்கு மேலே ஒரு விதைப்பந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த விதைப்பந்து இப்போ இனி மழை நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு மழை வந்துடும். மழை வந்த பிறகு இதே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அவேர்னஸ் வரணும். அந்த விதைப்பந்து அவங்களே எந்த இடத்துல போடணுமோ கரெக்டாக போட்டு அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்கிறோம். இன்னொன்று இது நாங்கள் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே கொடுக்குறோம். ஏன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு நல்ல இது ஃபார்ம் ஆகணும், இன்னும் நிறைய மரங்களை வளர்க்கணுங்கிற எண்ணம் வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த செயலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் தொடரும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி. நாங்கள் எஸ்ஐவி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எஸ்ஐவி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறோம். நாங்கள் 1 ஹவருக்கு மட்டுமே 5 lakhsக்கான சீட் பால்ஸ் ரெடி பண்ணுறோம். எங்களுக்கு 25 சீட்ஸ்க்கு மேலே நிறையவே இது இருக்குது. அதாவது புளியங்கொட்டை, வேப்பங்கொட்டை, பாதாம், நவல்பழம் போன நிறைய சீட்ஸ் எங்களுக்கு ஃபுல்லுமே இருக்குது. இது எங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லு யூஸ் இருக்கும். எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். அதுக்காக நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இது ரொம்பவுமே எங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்ம கண்ட்ரி ஃபுல்லுமே க்ரீன் ஹவுஸ் மாதிரி நம்ம மாற்றலாம். இது ஃபுல்லுமே ரொம்ப யூஸாக இருக்கனால நாங்கள் ஃபுல்லுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஏவி கல்லூரி மற்றும் பள்ளிகள் சார்பாக இன்னைக்கு விதைப்பந்துகள் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இது மூலமா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மரங்கள் நடுவது எப்படி, மரம் வளர்ப்பது பற்றி எப்படி உள்ள நன்மைகளையே நாங்கள் விழிப்புணர்வு ஒரு விழாவாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது மூலமா பல நிகழ்ச்சிகளில் பிள்ளைங்க பங்கு கொள்ளும்போது அந்த சமூக சேவையும் தொடருது. அந்த மனப்பான்மையும் மக்களுக்கும் வரட்டும், இனிமே அந்த மரம் வளர்க்கறதை பற்றி முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிடட்டும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுக்கிறாங்க. எங்கள் கல்லூரி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கலந்து கொள்ளும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சும்மா 1 கோடி விதைப்பந்து தயாரிப்பில் நாங்கள் சும்மா 5000 மாணவர்கள் பங்கேற்று ஒரு 5 லட்சத்துக்கு மேலான விதைப்பந்துகளை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம நாட்டுக்கு இன்னும் மரங்களையும் மலை வளத்தையும் பெருக்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நாங்கள் 5000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சீட் பால்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இந்த சீட் பால்ஸ்னால நம்ம எர்த் பொல்யூட் ஆகாமல் நம்மளுக்கு நிறையா ஆக்சிஜன் கிடைக்கவும் உதவி செய்யும்.